தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். நிழல்களின் நிஜங்கள் 37வது நாளில் இருக்கிறோம். இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கும் நாளைக்கும் நம்ம இயேசுவினுடைய அந்த மரண வேளையில் நிறைய அந்த குட் ஃப்ரைடே சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இது. ஆனால் குட் ஃப்ரைடே வேற ஒரு தீம் நம்ம பார்க்கறதுனால இந்த 2 நாட்களிலும் இன்றைக்கும் நாளைக்கும் இயேசுவினுடைய அந்த மரண நாள், அந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஏறக்குறைய 28 வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 28 வாக்குத்தத்தங்கள். அது குறிப்பாக ஏசாயாவினுடைய புத்தகமும் திருப்பாடலும் தான். அப்போ அந்த 28 வாக்குத்தத்தங்களில் 14 இன்னைக்கு பார்ப்போம், 14 நாளைக்கு பார்ப்போம். 1வது தொடக்க நூல் 3வது அதிகாரம் 15வது வசனம் இயேசுவினுடைய மரண வேளையிலே, மரண நாளிலே நிறைவேற்றப்பட்டது தான். ஏன்னா பாருங்கள், தொடக்க நூலிலிருந்து வருது, இங்கே நற்செய்திக்கு வருது. எவ்வளோ வருஷங்களுக்கு பிறகு பாருங்கள், அன்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்தார். என்ன செய்தார்? இப்படி ஒரு மகனை நான் தருவேன், அந்த மகனை சாத்தான் காயப்படுத்தும், பாவம் காயப்படுத்தும் என்று. அவருடைய குதிகாலை காயப்படுத்தும். ஆம், மரணமே கடந்து போக வேண்டாதவர் மரணத்தில் கடந்து போகிறார். ஏனெனில் அவருக்கு பாவம் இல்லை, ஆனால் கடந்து போகிறார். தொடக்க நூல் 3:15 நிறைவு. 2வது தானியேலினுடைய புத்தகம் 9வது அதிகாரம் 26வது திருவசனம். இது ஒரு நிழல்களின் நிஜங்களை நம்ம பார்த்து தான். குற்றமற்ற தலைமை குரு கொல்லப்படுகின்றார் என்று. அது இயேசுனுடைய சிலுவை சாவில் நிறைவு பெறுகிறது. 3வது திருப்பாடல் 41வது அதிகாரம் 9வது திருவசனம். புக் ஆஃப் சாம்ஸ், சாம் நம்பர் 41 verse 9. என்னோடு உணவு உண்டவர், என்னோடு இந்த கிண்ணத்தில் பருகுபவர், என்னோடு இருக்கும் என் நண்பனை என்னை காட்டி கொடுப்பான் என்று. 4வது செக்கரியாவினுடைய புத்தகம் 13வது அதிகாரம் 7வது திருவசனம். செக்கரியாவினுடைய புத்தகம் 13:7. ஆயனை அடித்தால் ஆடுகள் சிதறடிக்கப்படும். இது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறுகிறது, இயேசுனுடைய மரண வேளையிலே. 5வது நிறைவேறுவது செக்கரியாவினுடைய புத்தகமே, 11வது அதிகாரம் 12வது திருவசனம். செக்கரியாவினுடைய புத்தகம் 11வது அதிகாரம் 13வது திருவசனம். அப்போ 5, 6 வாக்குத்தத்தங்கள். இங்கே என்ன? 30 வெள்ளிக்காசுக்கு அவர் விற்கப்படுவார். அந்த வெள்ளிக்காசை வைத்து குயவனின் நிலத்தை வாங்குவார்கள். இப்போ மெசியாவை குறித்துள்ள பழைய ஏற்பாட்டிலே நிழல்கள் பாருங்கள், நிஜங்களாகிட்டு இருக்குது எல்லாமே. இதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் மறைநூல் அறிஞர்கள். அதே 30 வெள்ளிக்காசு தான் யாருக்கு கொடுக்குறாங்க? யூதாஸ் கொடுக்குறாங்க. யூதாஸ் அதை கொண்டு போய் கோயிலில் தூக்கி போட்டுறான். அதை வச்சு அவங்க என்ன செய்கிறாங்க? அந்த ரத்தத்தின் காசு நமக்கு வேண்டான்னு சொல்லி வேறொரு குயவனின் நிலத்தை வாங்குறாங்க. எவ்வளோ வேதனை இயேசுக்கு நடந்தது. அந்த இயேசுவன் அந்த மெசியா என்று தெரிந்தும், நல்ல அறிவிருந்தும் இயேசுவை சுயநலத்திற்காக கொன்ற பொழுது இன்னைக்கு நாமும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். 7வது நிறைவேறும் வாக்குத்தத்தம் ஏசாயாவினுடைய புத்தகம் 53வது அதிகாரம் 7வது திருவசனம். கொல்லப்படும் செம்மறியான மெசியா இழுத்து செல்லும் பொழுது இந்த கொல்லப்படுவதற்காக எதையுமே பேசாமல் அமைதியாக போகிற இயேசு கிறிஸ்து. 8வது ப்ராஃபஸி நிறைவேறப்படும் வாக்குத்தத்தம் ஏசாயாவினுடைய புத்தகம் 50வது அதிகாரம் 6வது திருவசனம். அவரை அடித்தார்கள், தாடியை பிடுங்கினார்கள். பிடுங்குபவர்களுக்கு தன் தாடையை விட்டு கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து. மெசியாவை பற்றி 700 வருஷங்களுக்கு முன்னால் ஒருத்தர் சொன்னார். அது இயேசுவில் நிறைவேறுகிறது, ஏசாயா சொன்னது. 9வது வாக்குத்தத்தம் ஏசாயாவினுடைய புத்தகமே 52வது அதிகாரம் 14வது வசனம். ஐசையா 52:14. அவருடைய அந்த தோற்றம் உருக்குலைந்து நிற்கிறது. அவ்வளோ அழகாக இருந்தார். ஆனால் அந்த தோற்றமே இழந்து உருக்குலைந்து நிற்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா முன்குறித்து சொன்னார். 10வது அவர் நிறைவேறும் வசனம் சாம்ஸ் 69 verse 9 and 19 and 20. திருப்பாடல் 69வது அதிகாரம் 9வது வசனமும் 19, 20 திருவசனம். பழித்துரைப்பர் என்று சொல்கிறாங்க. மெசியாவை பழித்துரைப்பார்கள். 11வது இறைவார்த்தை இயேசுவில் நிறைவேறுகிறது. திருப்பாடல் 35வது அதிகாரம் 11வது திருவசனம். சாம் 35:11. பொய் சாட்சி அவருக்கு எதிராக வரும் என்று. இது மார்க் நற்செய்தியிலெல்லாம் நம்ம பார்க்குறோம். 14வது அதிகாரம் 55, 57 வர வசனங்களில் பொய் சாட்சி தான், அவருக்கு எதிராக வந்ததெல்லாமே பொய் சாட்சி தான். அது ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருந்தது. 12வது வாக்குத்தத்தம் நிறைவேறியது. ஏசாயாவினுடைய புத்தகம் 53வது அதிகாரம் 7வது திருவசனம். கத்தாத செம்மறியாடு.
இழுத்துட்டு போகிறாங்க, அமைதியாக போகுது. அந்த சவுண்டு கூட கொடுக்க மாட்டேங்குது, அமைதியாக தான் போகுது. இயேசுனுடைய சிலுவை பாதை. இயேசு எதற்காகவும் இயேசு பேசவில்லை, நியாயத்திற்காக பேசினார். இழுத்து செல்லப்படும் பொழுது ஆம் நான் குற்றவாளி என்றே தான் போனார். அப்போ யார் இயேசு குற்றம் செஞ்சாரா? இல்லை. ஆனால் குற்றம் செஞ்சியான்னு பிலாத்து கேட்டபோது அமைதியாக இருந்தார். மிச்சம் எல்லாத்துக்குமே பேசின இயேசு ஏன் இங்கே அமைதியாக இருந்தார்? ஏன்னா அவர் எனக்கு உனக்கு பதிலாக நிற்கிறதுனால அமைதியாக நின்றார். 13வது திருவசனம், இயேசுவில் நிறைவேறிய வாக்குத்தத்தம். ஏசாயா 53வது அதிகாரம் 4 முதல் 6, 10 முதல் 11 திருவசனங்கள். காயமடைந்தார், நொறுக்கப்பட்டார், தண்டிக்கப்பட்டார். அந்த தண்டனை அப்படியே வாங்கிக்கிட்டார். எல்லாத்துக்கும் நியாயம் கேட்குற இயேசு அவருக்கு இந்த அநியாயம் நடந்த பொழுது ஏன் வாங்கிக்கிட்டார்? எனக்கு உனக்கு பதிலாக நிற்கிறார். நான் பாவம் செஞ்சேனா? நின்னேன். அப்போ இயேசு பாவம் செஞ்சாரா? செஞ்சிருக்கிறார். ஏன்னா அங்கே நிற்பது இயேசு அல்ல, எனக்கு பதிலாக உனக்கு பதிலாக நிற்கிற இயேசு. 14வது திருவசனம் இயேசுவில் நிறைவேறியது. ஏசாயாவினுடைய புத்தகம் 53வது அதிகாரம் 12வது திருவசனம். அவர் குற்றவாளி அல்ல, ஆனால் குற்றவாளிகளோடு எண்ணப்பட்டார். சிலுவைக்கு 2 புறமும் குற்றவாளிகளோடு சேர்ந்து ஒரு குற்றவாளியாக தான் எண்ணப்பட்டதான் இயேசுனுடைய மரணம். ஈஸ்வரன் பார்ந்தவர்களே, இந்த வேதனை எல்லாம் தாங்கியது தான் பழைய ஏற்பாடு. 700 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் எழுதுறார், எஸ்ஐயா ஒன்றும் நிறைவாக்கினார். அவருக்கு மெசியாவை பற்றி தெரியாது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆனால் அருளப்பட்டதை எழுதி கொண்டே இருந்தார். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் நிறைய பேரை தந்திருக்கிறார். கணவன், மனைவி, பிள்ளைகள் அப்படின்ற ஒரு உறவே தந்திருக்கிறார். இவர்களை குறித்து நமக்கு ஜெபம், நமக்கு ஒரு விஷன் இருக்குதா? நமக்கு ஒரு ஆன்மீகமான விஷயம் இருக்குதா? எப்படி என் குடும்பத்தை நடத்திட்டு போகணும்? எவ்வளோ ஆன்மீகத்தில் இருக்கணும்? நாளைய பற்றிய சிந்தனை இருக்கா நமக்கு? அந்த ஆன்மீகமான சிந்தனை, மானிட்டரி சிந்தனையெல்லாம் இருக்குது. பணம் சேர்த்து வைக்கணும், குடும்பத்தை படிக்க வைக்கணும், பசங்களை படிக்க வைக்கணும், அந்த சிந்தனையெல்லாம் இருக்குது. ஒரு ஆன்மீகமான சிந்தனை இருக்கான். 700 வருஷத்துக்கு முன்னால் இயேசுவை பற்றி, மெசியாவை பற்றி ஒருத்தர் எழுதுனது 700 வருஷத்துக்கு பிறகு இதெல்லாமே ஒருத்தர் நிறைவேறுது அப்படின்னா எவ்வளோ தியானத்தில், எவ்வளோ ஜெபத்தில், எவ்வளோ காத்திருந்திருப்பாங்க அவங்க. they waited. Since they waited, it was given to them. காத்திருப்பவர்களுக்கு தாங்க கிடைக்கும் ஆசீர்வாதம். காத்திருக்கிறோமா இந்த மெசியாவுக்காக? ஏனோ தானோன்னு வாழ்க்கை காலையில் எழுந்திச்சோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமா? டு யூ வெயிட் ஃபார் காட்? காத்திருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நாள் இயேசுக்காக காத்திருப்போம். என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள், வாட் ஜீசஸ் வாண்ட்ஸ் மீ டு டூ இன் திஸ், வை ஜீசஸ் வாண்ட் மீ டு டூ திஸ். இன்னைக்கு ஒரு நாளை ஏன் ஆண்டவர் தந்தார்? அப்போ ஆண்டவருக்கு என்னமோ ஒரு சிந்தனை இருக்குது, ஆண்டவருக்கு என்னமோ நம்பிக்கை இருக்கே மேலே, அதனால தானே தந்தார். காத்திருப்போம் இன்று மெசியாவுக்காக. இறைவா, நீர் தந்த இந்த நாளிற்கு நன்றி. உமக்காக காத்திருக்க அந்த ஆழமான ஒரு தேடல், ஆழமான ஒரு தாகத்தை தந்து எங்களை ஆசீர்வதியும். 700 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு புத்தகம் 700 வருடங்களுக்கு பிறகு அது அப்படி அச்சட்டாக நிறைவேறுகிறது என்றால் ஆண்டவரால் பேச முடியும். வருடங்களுக்கு பிறகு நடக்கப் போவதை பேச முடியும், தெளிக்க முடியும். உணர்கிறேன் இறைவா, நாளை மறுநாள் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் 10 வருடங்கள் கழித்து, 20 வருடங்கள் கழித்து என்ன நடக்கும் என்பதை நீர் எனக்கு தெரிவிக்கின்றீர். அதை புரிந்து கொள்ள அறிவும் ஞானமும், அதற்கான ஒரு காத்திருப்பும் தந்த என்னை ஆசீர்வதி. உமக்காக காத்திருக்க அந்த தேடலை தந்த என்னை ஆசீர்வதி. இல்லாமல் இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.